வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சண்முகநாதன் மிஷின் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் டைம் அண்ட் ஒர்க்குங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5 எக்ஸாம்பிள் இப்போ போட்டு பார்க்க போகிறோம். மேக்ஸ் ரொம்ப ஈஸி தான், எதுவும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதை நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக அது டைரெக்டாக நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் போகிற அளவுக்கு டெவலப் ஆகிடுங்க. ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு வேலையை ஏ மட்டும் 60 நாட்களிலும் பி மட்டும் 20 நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் அவ்வேலையை செய்ய எவ்வளவு நாட்கள் ஆகும்? இது கணக்கு. இப்போ நம்ம கணக்கு டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஏ மட்டும் பார்க்குற வேலை எவ்வளவு? 60 ப்ளஸ் பி மட்டும் பார்க்குற வேலை 20. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கணுன்னா அப்போ 1/a+bன்னு வரும். அப்படின்னா 1/60 + 20க்கு வந்துட்டு நம்ம மீச்சியமாக பார்த்துக்கணும். மீச்சியமாக எவ்வளவு? 60, 20. அதோட மீச்சியமாக பார்த்தோம்னா 20ஆல் பார்த்துட்டோம்னா 3, 1. இதுக்கடுத்து 3, 1. அப்போ 20 3 60. இது மீச்சியமாக. அப்போ இங்கே 60 இது 1 ப்ளஸ் இங்கே 60 வரணும்னா பகுதியும் தொகுதியும் 3ஆல் பெருக்கணும்னா 3. அப்போ = 4/60 அடித்தோம்னா 1/15. அப்போ a+b முடிக்கிறதுக்கு ஆகிற காலம் 15. அப்போ 15 கரெக்டு ஆன்சர். ரெண்டாவது கணக்கு. ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார் ஏ. அதே வேலையை பி 15 நாட்களில் முடிக்கிறார். இனி 2 பேரும் ஒரே வேலையை முடிக்கும் கால அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் போன மாடல் மாதிரியாவே தான். 1/10 ப்ளஸ் 1/15. இப்போ 10க்கும் 15க்கும் நம்ம மீச்சியமாக எடுக்கிறோம். 5ஆல் போட்டோம்னா 2, 3. 3ஆல் போட்டோம்னா 2 அடிக்க முடியாது. அப்போ 2 அப்படியே போட்டு 1 3 3 2 1, 1 5 15 15 2 30. அப்போ இதுக்கும் 30 மீச்சியமாக. இங்கே 30 வரணும்னா 3 ப்ளஸ் இங்கே 2 = 5/30. அடித்தோம்னா 1 5 5 6 5 30. அப்போ 1/a+b = 1/60. அப்போ a+b = 6 நாட்கள்னு வரும். அப்போ 6 நாட்கள்னு வரும்போது இப்போ 6ங்கிறது கரெக்ட் ஆன்சர். இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வேலையை a, b இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார். a மட்டும் 12 நாட்களில் தனியே முடிப்பார். b மற்றும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1/a 1/b = 1/a+b. இது நமக்கு நார்மலாக போடுறது. இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏயோட வேலை கொடுத்துட்டாங்க 12. இப்போ பியோட வேலை அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ 1/b அப்படியே வச்சுக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ 1/b = 1/8 - 1/12. சேம் 8, 12க்கு நம்ம மீச்சியமாக பார்க்குறோம். அப்போ 4ஆல் பார்த்தோம்னா 2 8 3 12. திரும்ப 2ஆல் போட்டால் 1, 3. திரும்ப 3ஆல் போட்டோம்னா 1, 1. அப்போ 1/b = மீச்சியமாக எவ்வளோ? 2 8 m3 24. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? m3 24ன்னு வருதா? அப்போ 3ஆல் போட்டால் தான் 24. இங்கே 2 = 1 1/24. அப்போ b = 24. அப்போ b மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு ஆகிற நாட்கள் 24 நாட்கள் ஆகுது. இப்போ நம்ம 4வது கணக்கு பார்க்க போகிறோம். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்கள் முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியாக அவ்வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார். ஏ தனியாக அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு? இது போன கணக்கு மாதிரியாக தான். அப்போ 1/a ப்ளஸ் 1/b = 1/a+b. இப்போ நமக்கு போன கணக்கில் நமக்கு ஏ கொடுத்துருந்தாங்க, பி கேட்டிருந்தாங்க. இந்த தடவை பி கொடுத்துருக்காங்க, ஏ கேட்காங்க. அப்போ 1/a ப்ளஸ் 1/b எவ்வளவு? 15 நாட்களில். அவங்க எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 6 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ 1/a = 1/6 - 1/15. இப்போ 15க்கும் 6க்கும் நம்ம மீச்சியமாக எடுக்கிறோம். 3ஆல் போட்டு 5 3 15 23 6.
5ஆல் போட்டோம்னா 1,2, 2ஆல் போட்டால் 1,1. அப்போ மீச்சிமா எவ்வளோ வரும்? 3 5 15, 15 2 30. அப்போ 1/a = 30. 5 30. அப்போ 5 மைனஸ் 2 = 3/30. அடித்தோம்னா 1/10. அப்போ 1/a = 1/10. அப்போ a = 10. அப்போ a மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாட்கள் ஆகும். இப்போ நம்ம அடுத்த கணக்கு பார்க்க போகிறோம். அடுத்த கணக்கு இதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, a மற்றும் b சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பார். இதே வேலையை b தனியாக 45 நாட்களில் செய்து முடிப்பார் எனில், அவங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாட்கள் கேட்டிருந்தாங்க. இப்போ யார் திறமையான வேலைக்காரங்க? ஏயை விட b ஏ இருமடங்கு வேலைக்காரர், ஏயை விட b இருமடங்கு நல்ல வேலைக்காரர், பியை விட ஏ இருமடங்கு நல்ல வேலைக்காரர், பியை விட ஏ மும்மடங்கு நல்ல வேலைக்காரர், ஏயை விட b மும்மடங்கு நல்ல வேலைக்காரர். இப்போ இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஏயும் பியும் சேர்ந்து பார்க்குற வேலையை நமக்கு சொல்லிட்டாங்க 15 நாள்னு, b தனியாக பார்க்குறதையும் சொல்லிட்டாங்க 45 நாள்னு. இப்போ ஏ மட்டும் நமக்கு எத்தனை நாளில் முடிப்பார்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அதை வச்சு தான் யார் திறமையான வேலைக்காரங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ இதில் ஃபார்முலாவில் நம்ம போடுறோம். 1/a தெரியாது, b 45 = 2 பேரும் சேர்ந்தால் 15 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இதில் வழக்கம் போல் 1/a = 1/15 மைனஸ் 1/45. 15க்கும் 45க்கும் மீச்சிமா பார்க்குறோம். மீச்சிமா பார்த்தோம்னா 5ஆல் போட்டோம்னா 3 5 15, 9 45. 3ஆல் போட்டோம்னா 1,3. 3ஆல் போட்டோம்னா 1,1. இப்போ இதில் மீச்சிமா 5 3 15, 15 3 45. அப்போ 45. இப்போ இங்கே 15 இருக்குது. அப்போ 3ஆல் மேலே எங்கேயும் இருக்குன்னா 45 வரும். அப்போ 3 மைனஸ் 1 = 2 / 45. அடித்தோம்னா 22.5 வருதுங்களா? அப்போ 1/a = 1/22.5. அப்போ a = 22.5. இப்போ நமக்கு a எவ்வளவு? 22.5. b எவ்வளவு? 45. அப்போ அந்த வேலையை b 45 நாளில் முடிக்காருன்னா அவரை விட கம்மியாக தான் இவர் முடிக்கார். அப்போ இவர் திறமையான வேலைக்காரர். அப்போ எத்தனை மடங்கு? 22.5 2ஆல் பெருக்கணும்னா 45. அப்போ இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். அப்போ இதுதான் ஏ ஆப்ஷன் கரெக்டு. இவ்வளோதான் நண்பர்களே. இதுக்கடுத்து இன்னும் போக போக நிறையா மேக்ஸு பார்ப்போம் நம்ம. அதுக்கு நீங்கள் மேக்ஸு தொடர்ந்து வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.